ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் முப்பெரும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. 20 ஆண்டுகளை நிறைவு செய்து 21வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது கிங் மேக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். 98,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களுடன் கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் முப்பெரும் விழா என்கின்ற தலைப்பில் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் 20வது ஆண்டு விழா மண் வாசனை 2.0 கிராண்ட் லைன் மற்றும் கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனர் டாக்டர் எஸ் ராஜசேகர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என 3 நிகழ்ச்சிகளை இணைத்து முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சாதனையாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் நடிகர் பாக்கியராஜ், நடிகர் பாண்டியராஜன், தியாகராஜன், நடிகர் செந்தில், நடிகர் பிரசாந்த், நடிகர் ஆர்.கே. என்னும் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏ. ஹென்றி, டாக்டர் வி. பொன்ராஜ், வெற்றி சி.ஆர். பாஸ்கரன், ஷேக் தாவூத், நீதிபதி எஸ்.கே. கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் நிறுவனர் ராஜசேகர் பேசிய பொழுது 20 ஆண்டுகளை நிறைவு செய்து 21வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாகவும் இந்த நல்ல நாளில் மக்களின் நல்லாதரவோடு முப்பெரும் விழா நடைபெற்று வருவதாகவும் இந்த விழாவில் சாதனையாளர்கள் 400க்கும் அதிகமானோருக்கு நினைவு பரிசுகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். 98,000 வாடிக்கையாளர்களுடன் வீர நடை போட்டு வளர்ந்து வருவதாகவும் தங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நலிந்தோருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இன்று மட்டுமில்லாமல் இனியும் தங்களின் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் மக்களால் வளர்ந்த நாங்கள் மக்களுக்கே செய்ய விரும்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். சாதனைகள் பல செய்து கொண்டும் சரித்திரங்கள் பல படைத்துக் கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் 20 ஆண்டுகள் மக்கள் சேவையில் 98,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களுடன் 200 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் 400 எம்ப்ளாயிஸுடன் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்க இந்த நிறுவனம் இன்று முப்பெரும் விழா இன்னைக்கு நடைபெறுகிறது. இந்த முப்பெரும் விழாவோட நோக்கம் என்னன்னா 20 ஆண்டு நிறைவு, அதாவது 21வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறத பற்றியும் என்னுடைய பிறந்த நாள் 3வது மண் வாசனை 2.0ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச், இதுதான் முப்பெரும் விழா. இந்த நிறுவனம் 20 ஆண்டுகள் மக்கள் சேவையில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இடைப்பட்ட காலத்தில் கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் வந்தப்ப விவசாயத்துடைய அருமை என்னன்னு மக்களுக்கு புரிய வச்சது. உலகம் ஃபுல்லாக இந்த கொடிய நோய் வந்தப்ப மொத்த இண்டஸ்ட்ரியும் லாக்டவுன் பண்ணாங்க. பணம் நிறைய பேர் சம்பாரிச்சிருப்பாங்க, சமுதாயத்தில் பணம் நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நாளைந்து லாக்டவுன் வருது, நம்ம வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரை வாங்கிடலாம், நல்ல துணி எடுக்கலாம்ல யாரும் நினைக்கல. உணவு என்ன கிடைக்கணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டு கடையிலையும் காய்கறி கடையிலையும் பல கடையிலையும் போய் கீவில் நின்னாங்க. ஏன்னா உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும்னு உலகத்துக்கு புரிய வச்சது இந்த கொரோனா நோய். அப்போ முடிவு பண்ண சார், விவசாயத்துடைய அருமை என்ன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், சுழன்றும் உழுவே தலை. அதாவது விவசாயம் ஒன்று இல்லைன்னா உலகம் மொத்தமும் அழிஞ்சிரும். அந்த விவசாயத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். ஒரு 8 வருஷமா விவசாய பண்ணை சென்னைக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க மாதிரி எல்லாரும் போய் பண்ண முடியாது. நாங்கள் அந்த தொழிலை எடுத்துட்டு 1/4 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1 ஏக்கர்னு விவசாய பண்ணை நிலமாக இன்னைக்கு கொடுத்துருக்கோம். வாங்கின வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க. மண்ணில் போய் யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ நோய் எதிர்ப்பு சக்தி தாராளமாக வரும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்து தான் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். முன்னோர்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு காரணம் மண்ணில் காலை வச்சாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இன்னைக்கு சிட்டிக்குள்ள டைல்ஸு, மொசைக்ஸு, மார்பிள் வாழ்க்கை அர்த்தம்லாம் வாழ்ந்துருக்கோம். வீட்டில் ஏசி, காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா எங்ககிட்ட வாங்க. ஒரு 1/4 ஏக்கர், 1/2 ஏக்கர் இடம் வாங்கிங்க, அதில் விவசாயம் பண்ணித்தரோம். வெறும் எம்டி லேண்டாக கொடுக்கல. 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட். அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டும் பாதுகாப்பும் பண்ணித்தரோம், பராமரிப்பும் பண்ணித்தரோம். பாதுகாப்புனா 48 கல் சுற்றி பென்சிங் கல் போட்டு ஒரு ஆடு மாடு கூட உள்ளே போகாத அளவுக்கு கம்பி வேலி போட்டு உள்ள கேட்டு வச்சு, கார் போகிற அளவுக்கு கேட்டு வச்சு 40 மரம், தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா, பெறான்னு 40 மரம் வச்சு அதுக்கு ட்ரிப்ளிகேஷன் போட்டு 1 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணித்தரோம். லேண்டோடைய காஸ்ட்டு எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் 200 ரூபா. இன்னைக்கு ஒரு கண்ணாடி வாங்கினா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா. ஆனால் லேண்டு வெறும் 200 ரூபாய்க்கு இந்த கிங் மேக்கர் நிறுவனம் கொடுக்குது. எப்படி சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குதுன்னு கேட்டால், வாங்கக்கூடிய லேண்டை கம்மியாக வாங்குறதில்ல, 100 ஏக்கர் பல்க் பர்ச்சேஸ் பண்ணி வாடிக்கையாளர்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம். ஸோ இந்த வாய்ப்பை
சமுதாயத்துக்கு இந்த ஊடகத்துறையும் இந்த பத்திரிகை துறையும் பொதுமக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இன்னும் இந்த தொழில்ல 100 ஆண்டுகள் நாங்க செழித்து வளர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைன்னு தான் இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதை தாண்டி எங்ககிட்ட வேலை வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்ட இளைஞர்களை கொண்டாந்து விட்டீங்கன்னா அவங்கள சாதிக்க வைக்க முடியும், இந்த தொழில சரித்திரம் படைக்கவும் எங்களால் முடியும்னு சொல்லி 20 ஆண்டுகள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வாய்ப்பை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இளைஞர்களுக்கு என்ன சொன்னோம்னா, இளைஞர்களுடைய எதிர்காலமே இளைஞர்களுடைய கையில தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். இளைஞர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு நாங்க நிறைய ஐடியா கொடுக்கறதுக்கு காலத்துல இளைஞர்களை ஒன்று திரட்டி அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இது ஆரம்பத்துல இருந்து ஐயா 2013லயே நாங்க அப்துல் கலாம் ஐயாவை இந்த கம்பெனி சார்பில் கொண்டாந்து மரம் நடும் விழாவுக்கு நம்ம அவரை கூப்பிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி அவருக்கு எத்தனையோ லெட்ரு போட்டு சரியான மரம் இல்லைன்னா அவரே ஒரு லெட்ரு கொடுத்தாரு. இந்த மரம் நான் வர்றதுக்காக நீங்க நிப்பாட்டி வைக்காதீங்க, இந்த மரத்தை நட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஐயா போய் ஃபாலோ பண்ணிக்கணும். அவருடைய அட்வைஸ்ல அந்த மரமும் நம்ம நட்டு மரங்கள் நிறைய இன்னைக்கு அந்த விவசாய தொழில வெறும் விவசாயமா பண்ணாம மரத்தை நட்டு பல லட்சம் மரங்களுக்கு மேல இன்னைக்கு நம்ம நட்டிருக்கோம். அது அப்துல் கலாம் ஐயாவுடைய வழியில தான் நாங்கள் பண்ணியிருக்கோம்.